ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 ஸ்ட்ரீமிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. எபிசோட் ரிவ்யூவில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவிக்கும் ராணவுக்கும் சண்டை. எதுக்கு திடீர்னு இந்த சண்டை வந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் இரவு நேரப்படி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்சீனில் வர ஃபைட்டு தான். அதாவது எபிசோடில் இல்லை, மேபி இது வந்து வருமா வராதான்னு தெரில. நாளைக்கு எபிசோடில் மேபி வரலாம், பட் வராது நாளைக்கு எபிசோடில். பிகாஸ் நாளைக்கு 4 ஃபேமிலி கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைட்லாம் இருக்காது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேமிலி அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். இப்போ இந்த பவித்ரா ராணுவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பவித்ரா ராணுவும் ஒரு கண்டென்ட் ஃபன் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி, இவன் லவ் பண்ணுற மாதிரி ஒன் சைடு, அந்த பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரியும் இல்லை லைட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து ஊதுற மாதிரியும் ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு ஃபேமிலி ரவுண்டு வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? ஆமாம், ஃபேமிலி ரவுண்டு வராங்க. இப்போ நாளைக்கு வந்துட்டு எதுக்கு இது தேவையில்லாத கண்டென்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வீட்டிலேருந்து கேட்டால் என்ன ஆகும்? ராணுவுக்கு கடைசி செருப்படி ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறா பவித்ரா அப்படின்னா, பக்கத்தில் வந்தவொடனே ராணுவ வந்து எரிஞ்சு விழுறா. எதுக்குடா திடீர்னு எரிஞ்சு விழுறான்னு சொல்லி இவனுக்கும் புரியல. ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பீஸ் வந்து ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு உள்ளே போய் பவித்ராவே அவள் வாயிலேருந்து சாப்பிட்டு கொடுத்தா அப்படின்ட்டான். அது வந்து அவளுக்கு பிடிக்கல. ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், இப்போ இது வந்து ரொம்ப கண்டென்ட் மீறி போகுதுரா, அதனால் இதை கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணிக்கோ, இல்லை இந்த நம்ம இது பண்ண வேண்டாம், இனிமேல் முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாஃப்டாக கூப்பிட்டு நாளைக்கு ஃபேமிலி ரவுண்ட் இருக்குது, ஸோ அதில் தப்பாக போகும், அதனால் வேண்டாம் நம்ம விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, வந்தோடனே கத்துது. நானும் அதை பார்த்துட்டு எதுக்கு இவன் கத்திட்டு இருக்க அப்படின்றான். இல்லை நான் பண்ணது உனக்கு தெரியும், இல்லை எதுக்கு பண்ணுறேன், இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் கத்தாத அப்படின்றான். உடனே நான் கத்துவேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நீ எதுக்கு இப்படி பேசுகிற, நீ பேசுகிற ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல அப்படின்ற. நீ பேசுனவன தான் நான் கத்துறேன், எதுக்கு இப்போ வந்து பண்ணுறேன், நான் என்கிட்ட இந்த ஆட்டிடியூடில் வராதன்றான். அப்போ நீயும் வராத, நீ பேசுனாலும் நானும் கத்துறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே திருப்பிட்டா பவி. திருப்பிட்டு அவனை போட்டு வந்து வச்சு வாங்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் உள்ளே போயிட்டான். மச்சான் பாடுறா இவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இப்போ திடீர்னு வந்து கத்துறா அப்படின்ற மாதிரி உள்ள விசால்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், சமைக்கிற இடத்துல போய் நின்றுட்டு. ஓகேவா? இங்கே வந்து வெளியே வந்து முத்துக்குமரனும் நம்ம மஞ்சனையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, பவித்ரா கரெக்டாக ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறார் முத்து. பவித்ரா இந்த மாதிரி நீ வந்து பண்ணது அப்படிங்கிறது மிகவும் ஒரு தவறு. ஏன்னா நீ ஃபுல்லாகவே நீ கொடுத்துட்ட, நீ ஓகேன்னு சொல்லிட்ட. அப்போ நீ வந்து ஒரு சபையில் வச்சு அவனை அசிங்கப்படுத்தக்கூடாது, சரியா? அப்போ என்ன பண்ணிடணும், அவன்கிட்ட நீ சொல்லணும் பொலைட்டா. நீ சொல்லலை அப்படிங்கிறப்ப முதல்ல ஏறிட்டேன்னா அவனுக்கு வந்து அந்த கோவம் வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அடிக்கிறாரு. ராணவன் வந்து நின்று கேட்குற அளவுக்கு இருக்கணுன்றார் முத்துக்குமரன். அது எப்படி இருப்பான்? ஏங்க இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்களை கேவலப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அருணுக்கு நீங்கள் ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிறப்ப நீங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தீங்களா? உங்ககிட்டயே ஒருத்தர் மரியாதை கொடுக்காம பேசுகிறப்ப நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கணும்? நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். ராணுவ பண்ணது இதில் கரெக்டு தான். முத்து 2 ஸ்டாண்ட் எடுக்கிறேன்ற பேரில் பவிக்கு ஒரு முட்டு, ராணுவுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்ருக்காரு. முத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவிக்கு சொன்னது கரெக்டு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பவி அதை கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டா. அப்போ வந்து உட்காந்து பேசி அதை புரிய வச்சு அவருக்கு பண்ணியிருக்கணும். பட் அவன் எதிர்றான், இவனை எதிர்றான். இவனை நார்மலாக பேச, இவன் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான்னா பின்ன அப்படி தான் பேசுவான். மஞ்சரி சொல்கிறாங்க இவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். எப்படி ட்ரிகர் பண்ணாலும் பேச முடியும்? உங்க முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படி கேவலமாக பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து அப்படியே நான் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? எதுக்கு மாதிரி பண்ணுற மாவளை வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தான். உடனே வந்து ஏதோ கேஸ் போடுறேன் அப்படின்ற பேரில் அந்த அம்மாவுக்கு ஒரே இது. அவர் ஜெஃப்ரி வேறு வந்து சொம்பு தூக்கணும்ல பவித்ராக்கு. இப்போ அவன் தான் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து இவர் வாரம் ஓரமாக பண்ணுறான். உள்ளே வந்துட்டு அதான்டா கண்டென்ட்டே முட்டா போயில. அவன் சாப்பிட்டதை வந்து உள்ளே வந்து அவன் எச்சில் சாப்பிட்டேன் அப்படின்றான். அப்படின்னா ஆமாண்டா அதான் கண்டென்ட்டு, இது தெரியாது அவனுக்கு ஜெப்ரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவன் வேறு சொம்ப தூக்கிட்டு வரேன், இவனுக்கு இப்படியா அனுப்பி விடுங்கடா அப்படின்னு பார்த்தா, சரி இன்னைக்கு பார்க்குறதான் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கணும். சரி இதுதான் வந்து அன்சீனில் நடந்த விஷயங்கள். ஸோ ராணுவ மேலே தப்பே கிடையாது, ராணுவ மேலே முழுக்க கரெக்டான விஷயம்தான். முத்துக்குமரன் 2 சைடும் தப்புன்னாரு, நான் அப்படி ஏற்றுக்க முடியாது. முழுக்க இது வந்து பவித்ரா வந்து அவளுக்கு அந்த ட்ராமா போடுறது மாட்டிக்கிட்டோன்னா நாளைக்கு அம்மா வந்து கிழிச்சானா நம்ம எங்கே போகிறது அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கா. ஸோ அதனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி பதுங்கி பாயிரா. க்ளீனாக தெரியுது அப்படி தான், சரியா? இப்போ ஓட்டிங் பார்த்துருவோமா? ஓட்டிங்கில் ஜாக்லின் நம்பர் 1 50,000 வாக்குகள், 20% ஓட்டு. மஞ்சரி நம்பர் 2 45,000 வாக்குகள். ராணுவ நம்பர் 3 38,000 வாக்குகள். ஸோ இவருக்கும் மஞ்சரிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38, ஒரு 48னா மிஞ்சி போனால் ஒரு 7,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் வருது. விஷாலுக்கு வந்து 32,000 வாக்கு. விஷால் நல்லா வந்து ஓட்டு வருது. ஸோ விஷால் இந்த வாரம் சேஃபு, போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பவித்ராவுக்கு 32,000 ஓட்டு, அவங்களுக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. அவங்களும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அன்ஷிதா 23,000 ஓட்டு.
834. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா 23,782. பரவாயில்ல, இவங்க 2 பேரும் 23,000லேயே சண்டை போட்டுக்கிட்டோம். ஏன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்றதுனால இந்த ரெண்டும் போயிடட்டும், அன்சிதாவும் ஜெஃப்ரியும். அது போயிட்டாலே டிக்கெட் ஃபினாலே அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கிளம்புறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம். ஸோ அன்சிதா, ஜெஃப்ரி உறுதியாக இந்த வாரம் வெளியேற்றப்படுவார்கள். அதுவும் ஜெஃப்ரி உறுதியாக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருப்பு. ஏன்னா அவன் ஆடின கேமே பொம்பளைங்களை வச்சு தான் ஆடிருக்கான். ஸோ அவன் வந்து இந்த இதுக்கு மேலே போகக்கூடாது, டிக்கெட் ஃபினாலே விளையாடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ ஷார்ட்டாக சொல்லணும்னா 4 ஃபேமிலிங்க. சரியா? தீபக் அவர்கள், அப்புறம் வந்து நம்ம விஷாலோடைய ஃபேமிலி, மஞ்சரியோடைய ஃபேமிலி, அடுத்து கடைசியாக வந்தது ரயானோட ஃபேமிலி. இதில் என்னென்னா தீபக் வந்து அவ்வளோ தூரம் அவர் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்கிறார் அப்படிங்கிறது, அவங்க ஒய்ஃப் அதுக்கு மேலே நேசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே புரியுது. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வர்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதில் அருண் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முரண்பாடு இருக்குது. ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் அவர் பார்க்குறாரு, டிரைவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் வந்து தவறு. அதை வந்து இது பண்ணியிருக்கேன்னா அது எப்படி ஹர்ட் ஆகும். அப்படி சொல்லாமல் நீங்கள் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்திருந்தேன்னா நான் வந்து கேட்டிருப்பேன், பட் இங்கேயே வந்து நான் கேட்டணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், அந்த மாதிரி சொல்லாத, அவரை நீ பார்த்தியா நேரில், இல்லை அப்படி கருத்து தெரிவிக்காதான்னு சொல்லி முடிச்சிருக்கணும். அதை விட்டு நான் வெளியே பார்த்து சட்டையை பிடிப்பேன், அப்போ வெளியே பார்த்து அவன் வேறு எதாவது பிடிப்பான், என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அது வந்து ரொம்ப தவறாக இருந்தது அந்த இடத்துல தீபக் அவர்கள் ஒய்ஃப் பேசுனது. மிச்சப்படி ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாரை பற்றியும் வந்து கருத்து தெரிவித்தாங்க. அப்புறம் ஒரு சாங் ஒரு ப்ரப்போஸ் பண்ணார் தீபக், அந்த மாதிரிலாம் வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அவர் என்ன கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். முதல்ல அனுப்புகிறேன்ற பேரில் பல் தேய்க்காமல் எல்லாம் இருக்காங்க, அதில் அனுப்பியிருக்கிறது கொஞ்சம் தவறாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அடுத்து மஞ்சரியோடைய பையன் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி, என்ன பையனை வளர்த்துருக்கா அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சரியை போட்டு ட்விட்டரில் நீங்கள் அடிச்சு விட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பசங்க இப்போ அப்படி தான் இருக்காங்க. இப்போ இவன் எப்படி பேசினா நம்ம தீபக்கோட பையனை, என்ன டேடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, நீ ஏன் பண்ணாத டேடி, நீ எதுக்கு பண்ணுற அப்படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் வாங்க போங்க, எங்கள் ரெஸ்பெக்ட்லாம் இப்போ இருக்கா இல்லை? அவங்க வாட அசால்ட்டாக வந்து பேசிட்டு போகிறானுங்க. நம்மளாக இருந்தால் வாயிலே 2 அடி அடிச்சுட்டு பேசுகிறா மூதேவி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசியிருப்போம். பட் அவங்க மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஜென்ரேஷன் அப்படி ஆகிடுச்சு தான். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து அருண் தான் வந்து போடுறாங்க. அருண் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வா சும்மா இருக்காங்க, இவனை தான் அவனை பார்த்துல அடிக்கிற மாதிரி இருந்து அடிக்கிறாங்க. ஸோ அடித்து இந்த மாதிரி நீ ப்ரொஜெக்ட் பண்ணுறது தப்பாக பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்ஷிதா வந்து பொம்மையா இதில் மஞ்சரி மேலே காண்டில் இருந்தீங்க, அந்த காண்டை வந்து இப்போ செங்கலா டாஸ்கில் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்ற மாதிரி அப்படி சொல்லி அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு கான்வர்சேஷன் போய் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு பாட்டு பாடினாங்க நம்ம மஞ்சரி, அந்த பையனுக்கு பாட்டு பாடிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம விஷாலோட அப்பா விஷாலோட அம்மா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு க்யூட்டாக இருக்காங்க. விஷாலோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏய் ஒட்டு வச்சுருந்தா பொங்கல் சாப்பிட நினச்சிட்டு இருக்கியா ஆதிடா அப்படின்ற மாதிரி முடி குமரன் நம்மள அவர் எம்கே அவங்கள என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது அவர் பண்ணுறது. தட் இஸ் வெரி 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 குட். அடுத்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அருண் தான் அடிக்கிறாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து ஏம்மா என் பையனுக்கு அப்படின்றாங்க. இல்லை சார் எனக்கு உங்கள் பையனை பர்சனலாக ஓகே சார், பட் கேமுக்கு எனக்கு பிடிக்காதுன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அருணே அந்த என்ன கேப்டன் ஸ்டார் சொல்லி தப்பு தானே அப்படின்னோடனே அவன் அப்படியே வெறுத்து போயிட்டான். அட போங்கடா எல்லாருமே நடிக்கிறீங்களா வந்தவங்களாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து கடைசியாக ரயான் மாத்தலாண்டி டீ கூத்தலட்டி சுத்தலட்டி பித்தலட்டின்னு இருக்காங்க. டே என்னடா பத்தலட்டி பித்தலட்டி தமிழில் பேசுனா வெங்காயங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க எதுனா கூட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க அக்காக்காரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கேம் அனலைசர் திங்கரு கேஸ்ட் பீஸ்ட் பாஸ்ட் புஸ்ட் அப்படி இப்படிங்குது. அதை பார்த்து இப்பயே கூட்டு போயிடுவா போல இந்த வாரம் எலிமினேட் ஆகி. ஏம்மா நீ வேறு வாயாச்சு கம்முன்றமா, அவனே ஏதோ தத்தி தறி 2 பெண்கள் தயவால் உள்ளே ஓடிட்டு இருக்கான். அவனை நீ தனியாக ஆட சொன்னால் தனியாக ஆடினா என்றைக்கும் வெளியே போயிருப்பான். நல்ல வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி அவ்வளோதான் எபிசோட். உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.